ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ ஒரு அற்புதமான மேட்ச் முடிஞ்சிருக்கு. எஸ்ஆர்ஹெச் விசஸ் ஆர்ஆர். நம்மலாம் எதிர்பார்த்தது ஒன்று, இங்கே நடந்தது ஒன்றுன்ற மாதிரி. நம்ம எஸ்ஆர்ஹெச் அந்த ஹைதராபாத் பிச்சை வந்து எப்பவுமே ஹை ஸ்கோரிங் கிரவுண்டாக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச் 200 அடிச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பவுலிங் போட்டப்போ இது வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் கிரவுண்ட் மாதிரி தெரியல. ஸோ அப்போ அதை பற்றி நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி டீம் சேஞ்சஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றதை பற்றி பார்ப்போம். சொல்லுங்கள், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க? மேஜராக ரெண்டு சேஞ்சுனா ஹர்ஷல் பட்டேலும் உனத் கத்தியும் உட்கார வச்சுட்டு ரெண்டு பியூட்டிஃபுல்லான யங்ஸ்டர்ஸ் ஆடினாங்க இந்த மேட்ச்சு. அவங்களுக்கு அது பர்ஃபெக்டாக கிளிக் ஆயிடுச்சு. பிரஃபுல், ஹிங், அப்புறம் சாக்கிப் ஹுசேன் ரெண்டு பவுலர்ஸுமே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 100% கிளிக் எஸ்ஆர்ஹெச்சுக்கு. இந்த சேஞ்ச் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. இவ்வளோ இவ்வளோ ஒரு அட்டாக்கிங் இதுவாக அக்ரெசிவாக சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. உனத் கத்தையாவது ஆடுவாங்கன்னு தான் பார்த்தேன். ஆனால் கம்ப்ளீட்டாக வந்து இதுவே அவங்களுடைய இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலிங் அட்டாக் தான். ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் தான் அவங்களுடைய பவுலிங் அட்டாக் ஃபுல்லாகவே. ஆனால் பயங்கரமாக கிளிக் ஆகிருக்கு. அதே மாதிரி இதை வந்து பவுலர்ஸோடைய வெற்றி அப்படின்னு சொல்கிறத தாண்டி பேட்ஸ்மேன் வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக ஆடிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. வைபவ் சூரியவன்சி வந்து மொதல் பால்லேருந்தே சுற்றுறாரு. அதெல்லாம் க்ரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது தான். அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்காரு இத்தனை வாட்டி. ஆனால் இந்த மேட்ச் கொஞ்சம் பார்த்து ஆடிக்கலாமோ அந்த மாதிரி தோணுச்சு. அதை தாண்டி டீமில் சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சேஞ்ச் தான் மெயின்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. வெங்கட், ராஜஸ்தான்லயும் ராஜஸ்தான்ல எட்மேர் ஏதோ இன்ஜுரினால உட்கார வச்சிருக்காங்க போல. ஸோ அந்த எட்மேருக்கு பதிலாக பிரிட்டோரிஸ் ஆடினாரு, லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன். ஸோ அது மட்டும் தான் ராஜஸ்தான் ரெண்டுமே சேஞ்ச். மற்றபடி ரெண்டு பேருமே அவங்களோட யூஷுவல் லெவலில் தான் போனாங்க. இல்ல, அப்ப சூரியவன்சியை பத்தி சொல்லும் போது அவர் வந்து எப்பவுமே ஒரே கியர் தான் ஆட போறாரு. அந்த ஃப்ரீடம் கொடுத்துதான் அவர் அங்க இறக்கி விடுறாங்க. அவரு இப்போ இது ஒன் டைம் ஃபெயிலியர்ன்றதப்போ நம்ம இது பண்ண முடியாது. அதனால நம்ம அதை பேச முடியாது. இருந்தாலும் சொல்றேன், அவர் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு அடுத்து வந்த பேட்ஸ்மேன் எல்லாமே கொஞ்சம் பார்த்தே ஆடி இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதை வந்து ஒரு பவர் பிளேல ஒரு 50 ரன்ஸ் 60 ரன்ஸ் இவங்க பார்த்து ஆடி இருந்தாங்கனாலே ஈஸியாக இவங்க எனக்கு தெரிஞ்சு ஜெயிச்சுட்டு போயிருப்பாங்க. இவங்களுக்கு இருக்கிற பேட்டிங் ஆர்டருக்கு இவங்க எல்லாருமே வந்து அந்த சூரியவன்சி கியரில் ஆட பார்த்து தான் அவுட் ஆன மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. எல்லாருமே சுற்றி ஒரே மாதிரி எதுவுமே அவங்க வந்து ப்ராப்பராக போல்டோ 1-2 விக்கெட்டு தான். அதுவும் யாரோ ஒருத்தர் இன்சைட் எட்ஜ் ஆனாங்களே, இவர் துருஜுரல் தான் இன்சைட் எட்ஜ் ஆகி அவுட் ஆனாருன்னு நினைக்கிறேன். இல்ல, அது வந்து நான் இல்ல, அது நல்ல பால். அதுக்கப்புறம் நீ ஜெய்ஸ்வாலையும் இது பிரிட்டோரிஸ் தான் சொல்லணும். அவங்கள்ட்ட கொஞ்சம் இது பண்ணி ஆடிடலாம். பார்த்து தேவையில்லை. அவங்க பார்த்த ஜெய்ஸ்வால் பியூட்டிஃபுல்லாக ஆடிட்டு இருந்தாரு, சூரியவன்சி அடிச்சிட்டு இருந்தாரு. ஜெய்ஸ்வால் அழகாக அவருடைய நியூ கேம், அவரும் அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் தான். ஆனால் இந்த சீசன் அவர் கொஞ்சம் புதுசாக கொஞ்சம் ஒரு ஆங்கர் பண்ணி தான் அடிக்க ஆரம்பிச்சார் இந்த மேட்ச். இப்போ ஆர்ஆருக்கு எல்லா மேட்சஸுமே அவர் எடுத்த உடனே அடிக்கலாம் போன மாதிரி எனக்கு தெரியல. அதே ஃபார்மேட்டே அவர் ஃபாலோ பண்ணியிருக்கலாமோ, ஒரு விக்கெட் போனோடனே கொஞ்சம் பார்த்து ஆடியிருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு இது. பட்டு 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 பட்டுன்னு 3 விக்கெட் ஒரு யங்ஸ்டர், அதுவும் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்கிட்ட விடுறதுன்றது வந்து ஒரு அநியாயம் தான். பட் ஹேட்ஸ் ஆஃப் டு பிரஃபுல் ஹிங், பியூட்டிஃபுல்லாக பவுலிங் போட்டார். இருந்தாலும் சொல்கிறேன், பேட்ஸ்மேனும் கொஞ்சம் பார்த்து ஆடி இருந்தால் இந்த இவ்வளோ ஒரு கொலாப்ஸ் அவங்க வந்து தவிர்த்துருக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஜடேஜாவும் ஃபெயில் ஆயிருந்தாருன்னா ஐபிஎல் வரலாறுலேயே படுதோல்வி, எப்படி சொல்லுது, படு மோசமான ஒரு ரெக்கார்டு ஆர்ஆர் வச்சிருப்பாங்க. அப்புறம் சில பேர் ரெக்கார்டு போயிருக்கோம், பிடிக்கவே முடியாது சில பேர். அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் அவங்க அவ்வளோதான், வேற லெவலுக்கு போயிடுவாங்க அவங்க. அங்கதான் நம்ம வந்து ஜடேஜாக்கும் டோனான் ஃபெரேராக்கும் கிரெடிட்ஸ் கொடுக்கணும். ஏன்னா உனக்கு 100 ரன் பார்ட்னர்ஷிப், 5 விக்கெட் போனாலும் ஓரளவுக்கு 100 ரன் மேல எடுத்துட்டு போய் 150 கிட்ட ஃபினிஷ் பண்ணி. ஆக்சுவலா ஒரு கட்டத்துல ஃபெரேரா விக்கெட் போறதுக்கு முன்னாடி வரைக்குமே இவங்க மேட்ச்ல இருந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஒரு 40 பால்ஸ்ல 111 ரன்ஸோ என்னமோ தான் வேணும். கெட்டபிள் தான் இந்த பிச்சில், இந்த டோர்னமெண்ட்ல, இந்த வருஷம் ஐபிஎல்ல இதெல்லாம் பெருசாவே கிடையாது ஆக்சுவலா. இல்ல, ஆனா அவங்களுக்கு விக்கெட்ஸ் இல்ல, அதுதான் பிரச்சனை. ரிஸ்க் எடுத்து ஆடிருப்பாங்க, விக்கெட்ஸ் இல்லாததான் பிரச்சனை. அதுதான் ஒண்ணுமே இல்லை. பவர் பிளேல நான் தான் சொல்றேன், பார்த்து இவங்க ஏதாவது 3 விக்கெட்டு ஃபார் நத்திங், 1 ரனுக்கு 3 விக்கெட் விட்ட இடத்துல ஒரு 25 ரன்ஸுக்கு 3 விக்கெட் விட்டுருந்தாங்கன்னா கூட, 25-30 ரன்ஸுக்கு விட்டுருந்தாங்கன்னா கூட, இப்போ இவங்க ஜடேஜாவும் இவரும் ஆடின பேட்டிங்க்கு வந்து கெட்டபிள் தான். அவங்க டாப் ஆர்டர் ரொம்ப ஸ்லாப்பியாக ஆடிட்டாங்க, அவ்வளோதான் சொல்லுவேனே தவிர பிரில்லியன்ட் பவுலிங் பை பிரஃபுல் ஹிங் அதை பற்றி நம்ம பேசவே முடியாது. சக்கிப் ஹுசைனும் பிரில்லியண்ட்டாக போட்டார். அவங்க ரெண்டு பேரையும் பற்றி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. பியூட்டிஃபுல் டெபியூ, ஹிஸ்டாரிக் டெபியூன்னு சொல்லுவேன் நான், என்ன கேட்டால். ஆமா, அவங்க வந்து அவங்களோட ஸ்பின் ஆனதோட அவங்களோட அந்த ஒரு ஹுசைனுக்கு ஸ்பின், அவர் கட்டர்ஸ் போடுறது அவ்வளோ டர்ன் ஆகுது. அதாவது இன்னொன்னு சொல்றேன், இன்னொரு ஸ்டார்ட் சொல்றேன். ஆர்சிபி வந்து 49 ஆல் அவுட் ஆனாங்க.
அந்த மேட்ச் தான் ஐபிஎல்ல வந்து மொத்த 10 விக்கெட்ஸையுமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்தது. அதுக்கப்புறம் இந்த மேட்ச் தான் எனக்கு தெரிஞ்சு எல்லா 10 விக்கெட்டையுமே வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மட்டுமே ஸ்ட்ரைக் பண்ணது இந்த மேட்ச் தான். சரி, அப்படியே நம்ம வந்து எஸ்ஆர்எச்சோட பேட்டிங்கை பத்தி பேசி ஆகணும். ஏன்னா அவங்க இது பவுலிங்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்க ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. அவங்க பேட்டிங் பற்றி அவங்களும் சிஎஸ்கே மாதிரி தாங்க. அவங்க பேட்டிங் பற்றி கேள்வியே இருந்தது கிடையாது. அவங்க பவுலிங் மேலே தான் கேள்வி. அவங்க பவுலிங்கில் தான் கேள்வி. உனத்கத்தையும் ஹர்ஷல் பட்டேலையும் வச்சு எப்படி இவங்க ஆடுவாங்கன்றது அவங்க மேலே கேள்வி. அவங்க பேட்ஸ்மேன் என்னைக்கா இருந்தாலும் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் தான். இஷான் கிஷன் அடிக்க மாட்டார்னு சொல்ல முடியாது. அனிகேத் வர்மா நல்லா தான் ஆடுறாரு. இவருங்க நிதிஷ்குமார் ரெட்டியும் நல்லா தான் அடிச்சாரு. ஹென்ரிச் கிளாஸும் நல்லா அடிச்சாரு. இஷான் கிஷன் சொல்லவே வேணாம். அவர் T20 அவருடைய அந்த வெறித்தனமான ஃபார்மை கண்டினியூ பண்ணிட்டே வர்றாரு. அழகாக அடிச்சிடுறாரு. அவங்க பேட்டிங் என்னைக்குமே அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு பிரச்சனையா இருந்தது இல்லை. அவங்களுடைய பவுலிங் தான் எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை. ஆனா நீ கேப்ல சிஎஸ்கே பேட்டிங்கோட அவங்க பேட்டிங் கம்பேர் பண்ற பத்தியா என்ன சிஎஸ்கே மறக்காதீங்க, தோத்து இருந்தாலும் அந்த மொதல் மேட்சை தவிர மற்ற எல்லா மேட்சுமே மேனேஜ் டு ஸ்கோர் 200+ வித்தவுட் நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். பெர்ஃபார்மிங் சிஎஸ்கே பத்தி பேசி முடிப்போம். நீ தானே ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் மேட்ச் தவறன்னு சொன்னேன். அதே ஆர்ஆரோட அடிச்சிருக்காங்க. அதே ஆர்ஆர் தான். அதான் பெரிய விஷயம். அது பெரிய விஷயம். அது நான் நம்பல. ஆர்ஆர் பேட்டிங் ஜெயிச்சிருவாங்க தான் நினைச்சேன். இவரு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், அப்புறம் இவரு ஐயோ மறந்து போகுது யார் பேரு, சூரியவன்ஷி எடுத்து சூரியகுமார் யாதவ், சூரியவன்ஷி, சூர்யான்னு வச்சிருந்தா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, குழம்புது எனக்கு மைண்டு. அதான் சூரியவன்ஷி, வைபவ் சூரியவன்ஷி வந்து அடிச்சிருவாருன்னு தான் நினைச்சேன். ஆனா கொலாப்ஸ் ஆயிட்டாங்க, ரொம்ப கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. ஓகே, இல்ல அது பேக் ஆஃப் லென்த் நல்ல பால், ஒன் பேட் கேம் அவ்வளவுதான். ஏன்னா அவங்க இந்த மேட்ச் வர்றதுக்கு முன்னாடி சூரியவன்ஷி 200 ரன் 4 மேட்ச்க்கு, ஜெய்ஸ்வால் 183 ரன், இது துருவ் ஜுரேல் 176 ரன். ஸோ டாப் 3 அவ்வளவு ரன்ஸோட வந்தாங்க. டாப் 3 ஃபெயில் ஆனோடனே அவங்களோட மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ் ஆயிரும்னு பார்த்தோம். ஆனா மிடில் ஆர்டர் ஓரளவுக்கு இல்ல மிடில் ஆர்டர் தான் காப்பாத்திட்டாங்க ஓரளவுக்கு ஆடி. இன்னைக்கு பிரெட்டோரியஸ் ஆடுறதுக்கு பதிலா ஹெட்மேரே ஆடி இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் உங்களுக்கு, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி அப்படின்னு சொல்றாரு. நான் ஹெட்மேர் ஆடுறாங்கன்னு தான் நினைச்சேன். அப்புறம் தான் பிரெட்டோரியஸ் இருந்தாருன்னு பார்த்தேன். கொஞ்சம் இதாயிடுச்சு. ஹெட்மேர் இருந்திருந்தா மேபி இவ்வளோ இது ஜெயிச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஹெட்மேரும் ரெட் ஹாட் ஃபார்ம்ல தான் வந்தார் இந்த டோர்னமெண்ட்டுக்கு. ஜெயிச்சிருப்பாங்கன்னு கூட சொல்ல வேண்டாம், பக்கத்துல போயிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு இருந்தது, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. நான் என்ன சொல்றேன்னா, மிடில் ஆர்டர் வந்து இவ்வளோ கொலாப்ஸ் ஆகி மிடில் ஆர்டர் ஆடின அந்த பார்ட்னர்ஷிப்புக்கு 45 balls 110 ரன்ஸோ 114 ரன்ஸோ வேணும், விச் இஸ் வெரி கெட்டபிள் இன் திஸ் டோர்னமெண்ட். ஐபிஎல் 2026ல வெரி கெட்டபிள், அதுவும் ஹைதராபாத் பிச்சில். அது சொல்றேன். இன்னும் 1-2 விக்கெட் இல்லை 1 விக்கெட் இருந்திருந்தா கூட அந்த கிரீஸ்ல இருந்த பேட்ஸ்மேன் தைரியமா அடிக்க போயிருந்தாங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க. அது என்னுடைய ஒரு இது. ஓகே, இந்த இடத்துல யோகி வந்துட்டாரு. இல்ல நம்ம வந்து வெல்கம் யோகி சொல்லிட்டு அவர் வந்து மேட்ச் ஆரம்பிச்ச உடனே சொன்னாரு, பிரஃபுல் சிங்கே ஒரு நல்ல பவுலரு, அவரை வந்து இந்த தட்டாந்தர பிச்சில் ஆட வைக்காதீங்கன்னாரு. ஆனா அவருக்கு ஸ்விங் ஆனது வந்து எப்படி பாக்குறீங்க யோகி, அவரோட பெர்ஃபார்மன்ஸ? அதான் நான் அப்பயே சொன்னேன், அவர் நல்ல பவுலர் தான். நான் ரஞ்சில பாத்திருக்கேன், நான் அதனால சொன்னேன். நான் என்ன நினைச்சேன்னா, இந்த பிச்சில் ஆட விட்டு மறுபடியும் ஆர்ஆர் இருக்க ஃபார்ம்ல ஆர்ஆர் ஒரு வேலை அடிச்சிட்டாங்கன்னா திருப்பி பெஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி சான்ஸ் கிடைக்க கஷ்டமாயிடும். ஸோ அதுக்காக பார்த்தேன். ஆனா இன்னைக்கு 2 நியூ பால் பவுலர், ஐ மீன் டெபியூட்டன்ஸ்மே ரொம்பவே நல்லா போட்டாங்க. பிரஃபுல் இங்கே வந்து மோஸ்ட்லி நியூ பால் நல்லா போடுவாரு. மேல பேக் ஆஃப் தி ஹேண்ட் ஸ்லோவர் பால்லாம் ஒன்றும் இல்லைனாலும் டெத்ல ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். ஆனா இவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் கரெக்டா விளையாடுனாங்க. அதே மாதிரி நீங்க அந்த பக்கம் வந்து சகிப் வந்து டெத்ல நல்லா போடுவாரு, வேரியேஷன் நிறைய வச்சிருக்காரு. உனத்கட், ஹர்ஷல் பட்டேலுக்கு இவங்க 2 பேரும் எவ்வளவோ பெட்டரா தெரியுறாங்க இந்த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம். ஏன்னா உனக்கு நீ சொன்ன மாதிரி தான் ஸ்விங் ஆகுது பால் பவர் பிளேல, டெத்ல அவர் போடுற ஸ்லோவர் பால பிக் பண்ணவே முடியல சகிப் ஹுசேன் போடுறத. நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன், நீங்க யாரையும் பேச்ச கேட்க மாட்டாங்க, பெயின் ஆடாதீங்க, உனத்கட் ஆடாதீங்கன்னு சொன்ன நீ எஸ்ஆர்ஹெச் கண்ணின்னு வச்சுட்டீங்க. இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, அடுத்த மேட்ச் பெயின் வருவாங்க. சொன்னதெல்லாம் கேட்டு நான் சப்போர்ட் பண்ண டீமே அடிச்சாங்க இந்த வாட்டி. இல்ல ஆனா இப்பயும் சொல்றேன், டெத் பவுலிங்ல கண்டிப்பா கோயிங் ஃபார்வர்ட் கொஞ்சம் பிக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சகீப. ஆனா சகீப் நல்லாவே போடுவார். ஆனா இங்கே வந்து டெத்ல அவ்வளவா யூஸ் ஆக மாட்டார். ஒரு ஓவர் வேணா வச்சுக்கலாம், இல்ல மிடில் ஆர்டர்ல எங்கேயாவது போட வச்சிடலாம். பட் ஃபர்ஸ்ட் மேட்ச் அவருக்கு பெருசா பார்க்காதனால அவங்க அதுவும் இல்லாம இவங்க வந்து ரொம்ப தெனாவட்டா ஆட்டாங்க. ஆர்ஆர் அடிச்சிடலான்ற மாதிரி. சரி 2 விக்கெட் விழுந்தது ஃபர்ஸ்ட் ஓவரு, கொஞ்சம் நிறுத்தி ஆடுவோம்லாம் இல்ல, நாங்க அடிச்சுதான் போவோம்,
3-3. இல்ல நான் சொல்றேன் 2 விக்கெட் ஒரு விழுந்துச்சு. விக்கெட் நான் போனோடனே பிரிட்டோரியா பார்த்தாங்க, சொல்றேன். விக்கெட்லாம் இல்ல, ஒரு விக்கெட் போன உடனே. இல்ல ஆமா அந்த பிக் வந்து பெருசா அடிக்க போல, அது நான் சொல்ல மாட்டேன், அது இன்சைட் எட்ஜ் தான். அது நல்ல பால். ஆமா 2 விக்கெட் விழுந்த உடனே சொல்றேன், பிரிட்டோரியா சொல்றேன் நான். சரி 2 விக்கெட் விழுந்துச்சு அப்படிலாம் கிடையாது, அடிக்கதான் போவோம். அடுத்த சரி ஃபர்ஸ்ட் ஓவர்லயே 3 விக்கெட் விழுந்திருக்கு. இது வரைக்கும் ஐபிஎல் வரலாற்றிலே நடக்காத விஷயம் நடந்திருக்கு. அப்பயும் அடுத்த பால் அவ்வளவு மேல போற பால் எகிரி நான் அடிப்பேன்னு அடிக்கிறான் ஜெய்ஸ்வால். இது நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது அவங்கள. தேவையில்ல. அப்புறம் வந்தார்ல எங்க கேப்டன், பார்த்தல ஒரு 4 அடிச்ச உடனே தென் அவுட் ஆகி போய் ஸ்டெம்புக்கு வெளியே போய் எப்படி ஆடினார் கவர் டிரைவ். ஒரு இதெல்லாம் ஆன் திஸ் நோட் நம்ம ப்ரெடிக்ஷன் கிங் இன்னைக்கு ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்டா ஆயிடுச்சு. வெங்கட் வாழ்த்துக்கள். ஆனா இதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இப்போ நீங்க எல்லா டீமையும் பாத்தீங்களா, இப்போ பவுலிங் வீக்கா இருக்க டீம்லாம் அவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றதே பெட்டர்னு தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பவுலர்ஸ் நீங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க. ஸோ லைக் ஆப்போசிட் சைடு இருக்க பேட்ஸ்மேனுக்கு எல்லாருக்குமே தெரியும் 220 230 போனாலே ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் வச்சு லைக் இந்த பேட்டர்ஸ் இந்த பேட்டிங் சைடை வந்து ஈஸியா வெளில தள்ள முடியும் சேஸ்ல. நேத்தி ஆர்சிபியுமே அதான் பண்ணாங்க. எம்ஏ பவுலிங் எடுத்து லைக் எம்ஏ லாஸ்ட் 2 கேம்ஸுமே பவுலிங் எடுத்தாங்க. பவுலிங் வீக்குன்னு தெரிஞ்சதுனாலே ஆர்ஆர் அட்டாக் பண்ணாங்க, ஆர்சிபி அட்டாக் பண்ணி அந்த பேட்டிங்லேயே லைக் அவுட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் சிஎஸ்கே ஆர்சிபிலையும் நடந்தது. ஆர்சிபி 250 போட்டோன்னே லைக் சிஎஸ்கே லைக் 90% அவுட் ஆஃப் தி கேம் தான். லைக் இன்னைக்குமே அதான் பண்ணிடுங்க. நீங்க உங்கள்கிட்ட எது ஸ்ட்ரென்த்தோ அதை ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணிடுங்க. நீங்க பவுலிங் ஸ்ட்ரென்த் ஆச்சா பவுலிங் போட்டுருங்க ஃபர்ஸ்ட். நான் பேட்டிங் ஸ்ட்ரென்த்துக்கு பவுலிங் வீக்னா பேட்டிங் பண்ணிடுங்க. ஏன்னா ஸ்கோர் ப்ரெஷர் கொடுத்தா பவுலர்ஸ் ஏதாவது ஒரு ஸ்பெல் உங்களுக்கு ஒழுங்கா வந்தா போதும், அந்த மேட்ச் நீங்க ஜெயிக்கலாம் ஈஸியா. அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். சோ பவுலிங் வீக்கா இருக்க டீம் பெட்டர் டு பேட் ஃபர்ஸ்ட் தாண்டி அவுட் பேட் பண்ணிடுறது பெட்டர். ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்க பவுலிங் வீக்கா இருக்குன்னு, ஒரு 20-30 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிச்சிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சான்ஸ் ஆஃப் வின்னிங் அதிகம். சோ அதுதான் இதெல்லாம் நீங்க பேசுறீங்க. ஆனா எஸ்ஆர்ஹெச்க்கு வாய்ப்பே இல்லாம தான் அவங்க 5 மேட்ச் பேட்டிங் ஆயிருக்காங்க. டாஸ் தோத்து பேட்டிங் இருக்காங்க. ஆனா இல்ல அவங்களுக்கு வந்து 4 மேட்ச்லுமே லைக் கலெக்டிவா அவங்க யாருமே சேர்ந்தாப்புல அடிக்கல. ஒரு மேட்ச் பஞ்சாபோடயே 6 ஓவர்ஸ்ல 100 போனாங்க, அதுக்கப்புறம் 210 தான் அடிச்சாங்களே மொத்தமா. இந்த மேட்சுமே அபிஷேக் சர்மா லைக் அபிஷேக் சர்மா ஃபெயிலியர். ஆனா அபிஷேக் சர்மா இங்க ஃபெயிலியர், அங்க வைபவ் சூரியவன்சி ஃபெயிலியர். சோ அது ரெண்டுமே நெட் ஆஃப் ஆயிடுச்சு. சோ அது பரவாயில்ல. பட் அதுதான் அங்க ஃபெயிலியர், எட்டுமே ஃபெயிலியர் தான் இன்னைக்கு. அந்த 2 ஃபெயிலியர் வச்சே இவங்க 210 போஸ்ட் பண்ணாங்க. சோ பரவாயில்ல, இவங்க ரெக்கவர் ஆகுறாங்க எஸ்ஆர்ஹெச். இல்ல எஸ்ஆர்ஹெச் ஆக்சுவலா அவங்களோட டாப் ஆர்டர் டிபெண்ட் பண்ணி இல்லன்றத நிறைய முன்னாடி மேட்ச் எல்லாம் காமிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு 2 மேட்ச் இஷான் அடிச்சாரு, கிளாஸ் தான் ஆரஞ்சு கேப் வச்சிருக்காரு, நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பேட்ல படுது, அனிகேத் வர்மா ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சாரு. இன்னைக்கு சலீல் அரோராவுமே 20 ரன்னுக்கு மேல 10 பால் 12 பால் புடிச்சு அடிச்சிட்டாரு. சோ வந்து அவங்க டாப் ஆர்டர் நம்பி இல்ல. ஆனா ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் அவங்க டாப் ஆர்டர் நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம அன்னைக்கே பேசுற மாதிரி மிடில் ஆர்டர் இன்னும் கொஸ்டின் இருக்கு. அதுவும் அந்த மிடில் ஆர்டர்னா லோவர் மிடில் ஆர்டர் இல்ல, அந்த ரியான் பராக், அந்த ஹெட்மயர் அந்த ரேஞ்சில அவங்களாலையும் பெருசா 6 அடிக்க முடியுதா அந்த மாதிரிலாம் இன்னும் அவங்க டெஸ்ட் பண்ணல. ஜானவன் ஃபெரேரா மட்டும் கொஞ்சம் அடிச்ச மாதிரி இருந்தது. ஜடேஜாக்கு தட்டி தான் ஆடினாரு. ஜடேஜாவால என்ன நமக்கு தெரியும். ஃபெரேரா மாட்டான் அடிச்சுவாரு. இப்ப அவனுக்கு தட்டி ஆடுறதுக்காக ஆனா இன்னும் உனக்கு லோயர் ஆடி 6 அடிச்சாரு. துஷார் தேஷ்பாண்டே பார்த்தல, ஜடேஜா வந்து 6 அடிச்சு அடிக்காமலே ஆடிட்டாரு. 24 ரன் துஷார் தேஷ்பாண்டே பார்த்தல. ரியான் பராக் தான் சொல்றேன்னு தெரியுது எனக்கும். நான் சப்போர்ட் பண்ணாலுமே எனக்குமே கொஞ்சம் இது இருக்குதான் எங்க ஆள் மேல. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அதுக்கு. ரியான் பராக் பிளேஸ் இல்ல போன சீசன் வந்து கடந்து போயிடுவாங்க. ஓகே ஒரு தோல்வி. இது ஒன் ஆஃப் கேம் தான். எப்படி நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் சொன்னேன், சிஎஸ்கேக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்துட்டு அது ஒன் ஆஃப் கேம் அந்த மாதிரி தான் பேட்டிங் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப மட்டமா அவுட் ஆவாங்க நினைச்சேன். கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த பார்ட்னர்ஷிப் நல்லா தான் ஆடினாங்க. பட் ஹெட்மயர் ஆடி இருக்கலாம் அந்த ஸ்பாட்ல. எதுக்கு நீ இன்ஜுரி அவ்வளவு கீழே ஆடக்கூடாது, ஆடினா மேலதான் இருந்தாலும் ஜடேஜா ஒரு 2 6 அடிச்சிருக்கலாம். அத்தனை பால் பிடிச்சு ஒண்ணு கூட அடிக்காம போனது வரட்டும். ஸ்பின்ன வந்து ரொம்ப சேஃபா ஆடினாரு அவரு. ஸ்பின்ன கொஞ்சம் அடிச்சிருக்கலாம். ஹைதராபாத் பிட்ச் தான், லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர் தான் போடுறாரு. எதுக்கு அவர் ரிஸ்க் ஒரு ஷாட் கூட 6 போக கூட இல்ல. அப்படி பார்த்தாலுமே நீங்க ஓவருக்கு 15 இருக்கு அந்த டைம்ல. நான் ஃபெரேரா அவுட் ஆன டைம் சொல்றேன். அந்த ஒரு பால் பாத்துருந்தீங்கன்னா அசால்ட்டா நீங்க டைம் அவுட் எடுத்துட்டு அடுத்து கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு வந்திருக்கலாம். அந்த லாஸ்ட் பால் ரொம்ப சுத்திட்டாரு. ஆனா அது நல்லா போட்டு பீட்டை எடுத்து அவருக்கு பேட்லயே பட விடாம டெம்ப் பண்ணே இருந்தார். அந்த ஓவர்ல இன்னொரு வாட்டி கூட அவுட் ஆயிருப்பாரு. இன்னொரு வாட்டி லைட்டா ஒரு பவுன்ஸ் ஆகி லைக் டிஸ்டன்ஸ்க்கு மேல போயிருக்கும் பால். இல்ல அந்த ஓவர்ல ரொம்ப டெம்ப் பண்ணிட்டாரு அவரு. பேட்ல படவே இல்லைன்னு உடனே ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு அவருக்கு. அதனால வந்து ரொம்ப கண்ணாப்பினான்னு சுத்தினாரு அந்த பால். ஃபர்ஸ்ட் பாலும் அவர் அதே மாதிரி தான் போடுவாரு, அது மிஸ் ஆயிடும். திருப்பி போட்ட அதே பால் டிசீவ் ஆயிட்டாரு அவர். ஆக்சுவலா
அதுக்காக நீங்க கொஞ்சம் சொன்ன மாதிரி இவ்வளவு வெயிட் பண்ணி நேரம் ஆடி இருந்தா இன்னும் இது இவ்வளவு நேரம் அவ்வளவு வெயிட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு பால் வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா டைம் அவுட் வந்திருக்கும். நெட் டைம் ரன் அவுட் ரேட்டை எடுத்துட்டு அவங்க பிளான் பண்ணிட்டு ஆடி காப்பாத்திருக்கலாம், இருக்கலாம். காப்பாத்திருக்கலாம். அப்படி பாத்தீங்கன்னாலுமே ஓவர் இல்ல. ஏன்னா அப்புறம் பிரஃபுல் இங்கேக்கு ஒரு ஓவர் தான் இருந்தது, இவருக்கு ஒரு ஓவர் இருந்தது, இஷான் மலிங்காக்கு 2 ஓவர் இருந்தது. கரெக்ட். சோ இன்னொரு ஓவர் யாராவது போடணும், நிதிஷ்குமாரோ இல்ல சிவாங்கோ யாராவது போட்டு ஆகணும். எனிடே யங்ஸ்டர்ஸுங்க நீங்க ஒரு எண்டுல அந்த ஓவர் பார்த்துட்டு அடுத்த ஓவர்ல 3 பால் 3 சிக்ஸ் ஏதாவது பட்டு இருந்தது அடிச்சிருந்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் மேல பிரஷர் திரும்பி கூட இருக்கலாம். ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்ல, ஒரு பிரஷரை போட்டிருக்கலாம் நீங்க அட்லீஸ்ட். அது பண்ணியிருக்கலாம் கண்டிப்பா. அதுதான் சொல்றேனே தவிர எதுவும் பண்ண முடியாது. அது கமெண்டேட்டர்ஸுமே சொல்லிட்டு தான் இருந்தாங்க, மேட்சை லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிடலாம், லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போகணும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக நான் இவங்க ஆடினதை பார்த்தா கம்ப்ளீட்டாக ஆடிடுவாங்க. துஷார் தேஷ்பாண்டே, ஜோஃப்ரா ஆர்ச்சர்லாம் வரமாட்டார். ஜோஃப்ரா ஆர்ச்சர் வருவார் மேக்ஸிமம், அப்படி தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இவங்க வந்து இது அவசரப்பட்டு அடிச்சிட்டாங்க. ஜடேஜாவுமே அந்த பால் அப்படியே விட்டுருக்கலாம், லெஃப்டே விட்டுருக்கலாம். தோக்க போகிறோன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் நான் சொன்ன மாதிரி அந்த ரன் ரேட்டை சேவ் பண்ணுறது, ஆல் அவுட் ஆகாமல் பார்த்து அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம். ஓகே, ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் அவங்களுக்கு ஹர்ட்டிங்காலாம் இருக்காது. போ அடுத்த மேட்ச் பாத்துக்கிறோம் நாங்க. ஒன் ஆஃப் கேம் நினைச்சிட்டு தள்ளிட்டு போக வேண்டியதான். அடுத்து இது ரொம்ப ஆர்ஆர் மாதிரி ஒரு டீமுக்கு இந்த மாதிரி ஒரு லாஸ் வந்து கண்டிப்பா தேவை. அவர் சொன்ன அது மாதிரி கொஞ்சம் மெதப்புல ஆடின மாதிரி தான் இருந்தது. அதை ஒரு செக்ல வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ச் கண்டிப்பா ஆர்ஆர் மாதிரியான டீம்ஸ் மெதப்புல தான் ஆடினாங்க, அந்த மாதிரி இருந்ததுலாம் இல்ல. ஓகே, பும்பரா களியில தான் அடிச்சிட்டோம், இவங்க என்ன சில்லற பசங்க அப்படின்னு ஆடினாங்க கண்டிப்பா. மும்பை அந்த அடியில எல்லாம் ஐஸ் வச்சு பாரு வெங்கட் உடனே ஆடி. அது சரியான அடி. சரி, ஓகே. அப்ப ஆன் திஸ் நோட் ஆர்ஆர் வந்து அடுத்த மேட்ச் கொஞ்சம் பார்த்து ஆடுவாங்கன்னு நம்புவோம். அதோட இந்த ரிவ்யூவே முடிச்சுப்போம். கவலைப்படாதீங்க, 2 பாயிண்ட் கொடுக்கவே ஒருத்தர் இருக்கான். இதேதான் எஸ்ஆர்எச் சொன்னீங்க, அடிச்சு விட்டாங்க. மெதப்புல வந்து அடி விழும். அதான் 2 பாயிண்ட் கொடுக்க நீங்க இருக்கீங்களா? தம்பி, உங்க ஆரஞ்சு கேப் ஒரு ரன்ல அவுட் ஆயிருக்காரு, கொஞ்சம் அமைதியா இருங்க. அவரு மெதப்புல தான் அவுட் ஆனாரு. பர்பிள் கேப் ஒன்னும் அக்கௌண்டே ஓபன் பண்ணலங்க ஒருத்தர். அத பத்தி பேசாத, ஆரஞ்சு கேப் தான் இன்னைக்கு மெதப்புல அடி அவுட் ஆயிருக்காரு. அத பத்தி பேசு. கடைசில நீங்க தம்பி யோகி. சரி லாங் டோர்னமென்ட் அவன அடிச்ச வரான் பாரு, முடியும் போது பேசுவோம். லாங் டோர்னமென்ட் யாரையும் ரைட் ஆஃப் பண்ணாதீங்க இந்த இதுல. சரி, ஓகே. நான் சொன்னேன் ஆன் திஸ் நோட் செஞ்சுரி அடிச்சாரு. இவன் எங்க போனானா இவன் நரேஷோட மோசமா இருக்கான்டா. எங்க போனாலும் அங்க வரான்டா. தம்பி, அடுத்த பிரிவியூல வெயிட் பண்ணுப்பா, அடுத்த பிரிவியூல பேசுவோம். அடுத்த ஒரு முக்கியமான பிரிவியூவோட நாங்க வரோம். பாய் பாய் பாய். ஊர் சுத்தி பயவல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்